ஒரு நாள் நான் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு டிரைவ் பண்ணி வந்துட்டுருந்தேன். மை ஹவுஸ் இஸ் லைக் ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் மை காலேஜ். 17 போகிறதுக்கு அண்ட் 17 வரதுக்கு. ஆன் மை வே ஐ சா அன் ஓல்ட் அங்கிள். அவர் வந்து ரோட்டில் நின்று லிஃப்ட் கேட்டுட்ருந்தேன் எல்லார்ட்டையும். அவர் பார்க்க கொஞ்சம் ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தது. லைக் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மோஸ்ட்லி நான் வந்து என் வீட்டிலேருந்து போகிற வழியிலையோ இல்லை நான் எங்கேயாவது ஒரு போகிற இடத்துலையோ யாரோ லிஃப்ட் கேட்டாங்கன்னா ஐ யூஸ்வலி ஸ்டாப் மை வெஹிக்கிள் அண்ட் கிவ் தம் லிஃப்ட். பட் அன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரில. நான் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு மைண்ட்லலாம் என்ன ஓடிச்சுன்னு தெரில. பட் ஆனால் நான் அவரை தாண்டி போயிட்டேன். நான் அவரை பார்த்தேன், ஆனாலும் நான் தாண்டி போயிட்டேன். பட் ஆஃப்டர் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 2 மினிட்ஸ் கழிச்சு நான் சடனாக வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிவிட்டு யோசித்தேன், ஏன் நம்ம ஸ்டாப் பண்ணாமல் வந்துட்டோம் போகணும் அப்படி சொல்லிட்டு. அண்ட் ஒன் மோர் திங் இஸ், அந்த பர்சன் வந்து he looked like someone I admire so much. எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை அவர் ரிசம்பிள் பண்ணார். அண்ட் the person I admire is not alive right now. ஸோ அதனாலே நான் உடனே என் வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு என்ன வழின்னு நான் பார்த்துட்ருந்தேன். பட் சேட்லி நான் வந்த வழி வந்து இட்ஸ் ஒன் வே. நான் திருப்பி அந்த இடத்துக்கு போகணுன்னா ஒரு இடத்த சுற்றி நான் திரும்ப அந்த இடத்துக்கு வரணும். 5 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும் அந்த ரவுண்டை சுற்றிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு வரத்துக்கு. பட் நான் உடனே ஸ்பீடாகவே போனேன் அந்த இடத்துக்கு. நான் சுற்றிட்டு திருப்பி எந்த இடத்துல அவர் நின்றுட்டு இருந்தாரோ அந்த இடத்துக்கே வந்தேன். பட் ஹி வாஸ் நாட் தேர். ப்ராபப்ளி சம்ஒன் வுட் ஹவ் ஹெல்ப்ட் ஹிம். அதுதான் நடந்திருக்கும். பட் இதை வந்து என்னால் ஈஸியாக கடந்து போக முடியல. அது ஏன்னு எனக்கு தெரில. நான் வந்து அன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டேன். நான் அங்கேருந்து அந்த ஸ்பாட்லேருந்து என் வீடு பார்த்திங்கன்னா லைக் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் ஆர் சம்திங் இருக்கும். 12 to 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அந்த 10 கிலோமீட்டர்ஸுமே என் மைண்டில் வந்து இந்த விஷயம் உட்காந்துருச்சு. நான் வீட்டுக்கு போகிறேன், சாப்பிட்டேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். ஆனாலும் இது ஒரு ஓரத்தில் இது வந்து இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் ஒரு 1 வீக்காக அந்த கில்ட் வந்து என்னை விடவே இல்லை. நீங்கள் நினைக்கலாம் இது இவ்வளோ ரொம்ப சின்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரியல, அது மைண்ட்லேயே இருந்துச்சு. அந்த ஒரு லைட்டாக ஒரு கில்ட் ஃபீலிங் இருந்துச்சு. இது வேறு யாரோவாக இருந்திருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. பட் அந்த ஃபேஸ் வந்து நான் ரொம்பவே அட்மையர் பண்ணுற ஒரு பர்சனை ரிசம்பிள் பண்ணதுனாலையோ என்னவோ தெரியல. ஐ ஃபெல்ட் ஸோ கில்ட்டி ஃபார் நாட் ஹெல்பிங் ஹிம். ஸோ அது நடந்து இப்போது ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆயிருக்கும். பட் இப்போ கூட அந்த இன்சிடெண்ட் பற்றி யோசிச்சா ஐ ஃபீல் கில்ட்டி. அது ஏனே தெரில, அது ஒரு மாதிரி மைண்ட்லேயே உட்காந்துருச்சு. ஓகே, இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 3rd person பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இதை பார்க்குறப்போ லிஃப்ட் கொடுக்கறதும் லிஃப்ட் கொடுக்காததும் அவங்களோட இஷ்டம். ஸோ வாட் மேட் மீ ஃபீல் கில்ட்டி ஆன் திஸ் இட்ஸ் தி இமோஷன் பிஹைண்ட் தட் இன்சிடெண்ட் அண்ட் இட்ஸ் தி இமோஷன் தட்ஸ் பீன் ட்ரிகர்ட். அதாவது உங்களுக்குள்ளே இருக்க இமோஷன் வந்து ஒன்று ட்ரிகர் ஆனதுனால தான் ஐ ஃபெல்ட் கில்ட்டி ஆன் திஸ். ஸோ வேரியஸ் இமோஷன்ஸ் இருக்குது. இதனால் வந்து ஹர்ட் ஆகிறது இதெல்லாம் வந்து நிறையவே எல்லார் லைஃப்லையும் பார்த்துருப்போம், ரிலேட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் சிம்டா அண்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அடுத்தவங்க மனசை புண்படுத்துறது ஆர் ஹர்ட்டிங் அதர்ஸ். இதெல்லாம் வந்து பேசிக்காக நான் இதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணுறப்போ சைக்காலஜிஸ்ட்ஸ் வந்து இதை ஒரு டேர்மாக டிஃபைன் பண்ணுறப்போ வாட் தே சே இஸ் மாரல் இன்ஜுரி அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் வீடியோவாக எடுத்துக்கிறதுனா கூட எடுத்துக்கோங்க. பட் ஸ்டில் இது பேசக்கூடிய ஒரு விஷயந்தான். கிவ் மீ ஜஸ்ட் 2 minutes டு எக்ஸ்பிளைன் திஸ் தியரிட்டிக்கலி. ஏன்னா இதை தெரிஞ்சுட்டு போனால் தான் எனக்கு தெரிஞ்சு இதை நீங்கள் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ தியரிட்டிக்கலி வாட் சைக்காலஜிஸ்ட் கால் திஸ் இஸ் மாரல் இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க. மாரல் இன்ஜுரி பேசிக்கலாக அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, மாரல் தமிழில் என்னது, கோட்பாடு ஆர் ஒழுக்கம் அப்படி சொல்லலாமா? ஓகே, கோட்பாடுன்னு நினைக்கிறேன். லைக் உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, உங்கள் மனசுக்குன்னு. நான் வந்து இதை பண்ண மாட்டேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டீ டோட்டலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டேன், நான் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ண மாட்டேன், நான் வந்து இந்த மாதிரியான அடிக்ஷனுக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் மாரல்ஸ் அவங்களுக்குன்னு இருக்கும் மனசில். இது பர்சன் டு பர்சன் மாறும். லைக் சில பேர் வந்து நான் நீடியாக இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இந்த மாதிரி இப்போது என்னோடய கேஸில் இந்த இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஐ ஹாவ் அ வெரி ஸ்மால் மாரல். லைக் இந்த மாதிரி ரோட்டில் போகிறப்போ அவங்க வயசானவங்களோ ஏதோ லிஃப்ட் கேட்டாங்கன்னா கொடுக்கணுன்ற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் மாரல்ஸ். இது நான் மாரல் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் இதை சொன்னேன். ஸோ மாரல் இன்ஜுரின்னு வரப்போ உங்கள் செட் ஆஃப் மாரல்ஸை நீங்கள் இன்டென்ஷனலாகவோ இல்லைனா ஆக்சிடென்டலாகவோ
மீறுற மாதிரி ஒரு ஆக்ஷனை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லைக் இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக் பண்ண மாட்டேன் அப்படின்றது ஒரு மாரல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் நீங்கள் பண்ணிட்டீங்க. பட் ஆக்சிடென்டலோ இன்ஃப்ளூயன்ஷியலாவோ நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா, அதுதான் வந்து மாரல் இன்ஜுரி அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸ்மோக்கிங்னு நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொன்னேன் மாரல் இன்ஜுரிக்கு. ஸோ மாரல் இன்ஜுரியை ஒரு சென்டென்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, வென் யுவர் பிஹேவியர் கோஸ் அகென்ஸ்ட் யுவர் மாரல் வேல்யூஸ், அதாவது நீங்கள் நடைமுறையில் இருக்கீங்க, ஒரு ஆக்ஷனோ ஏதோ வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது உங்கள் மாரல் வேல்யூஸ்க்கு ஆப்போசிட்டாக போயிடுச்சு. ஸோ இந்த ஆக்ஷன் நீங்கள் இன்டென்ஷனலாகவும் பண்ணலாம், அதாவது வேணும்னேட்டிக்கும் நீங்கள் அதை பண்ணியிருக்கலாம், இல்லை தெரியாமல் பை மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது நடந்தது தான். அது வந்து உங்கள் மாரல்ஸ்க்கு, உங்களோட இந்த ஒழுக்கம், உங்களோட இந்த கோட்பாடுகளுக்கு ஆப்போசிட்டாக இருந்துருச்சுன்னா அதை வந்து ஒரு மாரல் இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ வாட் தீஸ் மாரல் இன்ஜுரி டூ இஸ், உங்களோட பேசிக்கான இமோஷன்ஸ் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் கோவமாக இருக்கட்டும், இல்லைனா அவமானப்படுறதா இருக்கட்டும், இல்லைனா கில்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, மனம், அது என்னது, மன வருத்தமா, இல்லை மன வருத்தம் கிடையாது, ஸோ நல்ல வேர்டாச்சு, அது நாடகத்திலாம் கூட வருமே, குற்ற உணர்வு. அதான் இந்த மாதிரி ஆங்கர், ஷேம் ஆர் கில்ட் ஆர் பவர்லெஸ்னஸ் ஆர் வாட்எவர், ஆங்ஸைட்டி, இது எல்லாமே வந்து இந்த மாரல் இன்ஜுரி ட்ரிகர் பண்ணுறதுனால நீங்கள் ஹர்ட் ஆகிறதுக்கான இதை வந்து அதோட சீடாக இருக்கிறது வந்து மாரல் இன்ஜுரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இமோஷ்னல் ட்ரிகர்ஸ்க்கும் மாரல் இன்ஜுரிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ், அதாவது மாரல் இன்ஜுரியை கிளாஸிஃபை பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து we have basically 3 but actually 5. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ட் ஆஃப் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் ஆக்ட் ஆஃப் கமிஷன் அப்படின்னா, உங்களோட மாரல் வேல்யூஸ் இருக்குது, அதாவது உங்களுக்குன்னு சில மாரல்ஸ் இருக்குது, அதுக்கு அகெயின்ஸ்டாக எதாவது பண்ணிட்டீங்க, அதுக்கு எதிராக வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் ஆக்ட் ஆஃப் கமிஷன். நெக்ஸ்ட் வந்து ஆக்ட் ஆஃப் ஒமிஷன். உங்கள் மாரல் படி இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கணும், இந்த இடத்துல ஒரு ஆக்டை நீங்கள் பண்ணியிருக்கணும், ஆனால் அதை வந்து ஏதோ ஒரு ரீசனால் நீங்கள் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்றது வந்து ஆக்ட் ஆஃப் ஒமிஷன். நான் முதல்ல எனக்கு ஒரு பைக்கில் போயிட்டு இருந்தேன், லிஃப்ட் கொடுக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னால அது வந்து இட் ஃபால்ஸ் அண்டர் ஆக்ட் ஆஃப் ஒமிஷன். ஏன்னா அந்த இடத்துல நான் லிஃப்ட் கொடுத்துருக்கணும் என்னோடய மாரல் படி, பட் ஆனால் நான் ஏதோ ஒரு ரீசன்னால் நான் அதை கடந்து போயிட்டேன், அதனால் என்னோடய கில்ட்டுன்ற அந்த எமோஷன் வந்து ட்ரிகர் ஆச்சு, ஸோ ஆன் அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ வாட் ஹேப்பன் டு மீ, அந்த இன்சிடெண்ட் வந்து இட் ஃபால்ஸ் அண்டர் ஆக்ட் ஆஃப் ஒமிஷன். நெக்ஸ்ட்டு வந்து பேரிங் விட்னஸ். ஸோ பேரிங் விட்னஸ் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு சில மாரல்ஸ் இருக்கா, அதை வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க அதை வயலேட் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன், நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க, ஓகே, உங்களுக்கு வந்து ஒருத்தரை பாடி ஷேம் பண்ணி அட்டாக் பண்ணுன்றது பிடிக்காது, அதாவது பர்சனலாக எனக்கு அமாங்கஸ் த 6 எனக்கு அது பிடிக்காது. ஆனால் மீதி இருக்க அந்த ஒரு 5 பேரோ இல்லை 3 பேரோ அதை வந்து வேறு ஒருத்தருக்கு பண்ணுறாங்கன்னா உங்களோட மாரல் வந்து அந்த இடத்துல வயலேட் ஆகும், கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து பேரிங் விட்னஸ்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களோட மாரலை உங்களை சுற்றி இருக்கவங்களோ ஒரு டீமோ வந்து வயலேட் பண்ணாங்கன்னா, அதை வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ட் பண்ணாங்கன்னா அது வந்து பேரிங் விட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 5th ஒன் ஆர் ஃபோர் தான் நினைக்கிறேன், கரெக்டு. அந்த 4th ஒன் இஸ் பிட்ரேயல். பிட்ரேயல் எல்லாருக்குமே தெரியும், துரோகம் பண்ணுறது, இந்த முதுகில் குத்துறது, இந்த மாதிரியான விஷயம் தான் வந்து பிட்ரேயல். எனக்கு தெரிஞ்சு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். லைக் நம்ம வச்சு ஏமாத்துறது, என்ன டைப் ஆஃப் பிட்ரேயலாக இருந்தாலும் அதுவும் மாரல் இன்ஜுரிக்குள்ளே வரும்ன்றத சொல்கிறாங்க. ஸோ ஆல் தீஸ் 4, அதாவது ஆக்ட் ஆஃப் கமிஷன், ஆக்ட் ஆஃப் ஒமிஷன், பேரிங் விட்னஸ் அண்ட் பிட்ரேயல் லீட்ஸ் டு எமோஷ்னல் ட்ரிகர்ஸ். ஸோ இந்த 4மே வந்து உங்களோட எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். அண்ட் இந்த ஃபேக்டர்ஸ் தான் வந்து உங்கள் எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணி இட் மேக்ஸ் யூ மேட் ஆர் இட் மேக்ஸ் யூ வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் தட், அது ஒருத்தவங்களுக்கு மாறும். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது. when these emotions are triggered, அதாவது இதுலேருந்து ஏதாவது ஒன்று ட்ரிகர் ஆனால் கூட if you are not able to handle it properly, it can end you up in a very bad situation or it might make it worse. So if you are not good at handling neither one of these emotions, அதாவது இந்த எமோஷன்ஸில் ஏதாவது ஒன்று உங்களால் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியலனா கூட உங்களோட அந்த ஒரு இன்சிடெண்ட்டோ ஏதோ ஒரு நிகழ்வோ வந்து அந்த ஒரு எமோஷனை ட்ரிகர் பண்ணிடுச்சுன்னா இட் மைட் end up putting you in a stress or உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது.
இன்னொன்று அது உங்களை மட்டும் இல்லை, அது உங்களுக்கு எதிர்க்க இருக்கவங்களையோ இல்லை அதர்ஸையும் வந்து ஹர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஆர் ஒரு இன்சிடெண்ட்டோ சரி எதுவாக இருந்தாலும் இந்த இமோஷன்ஸில் எதையோ ஒன்று ட்ரிகர் பண்ணிடுச்சு, நீங்கள் அந்த எமோஷன் கூடவே கேரி அவே ஆகி நீங்கள் ஏதோ ரியாக்ட் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஷனாக ஏதோ நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டீங்க, லைக் அடிச்சிட்டிங்க அந்த மாதிரி ஏதோ இருந்தாலும் சரி, இல்லைனா வார்த்தை விட்டுட்டீங்க அந்த மாதிரி ஏதோ இருந்தாலும் சரி, இட் வில் புட் யூ இன் அ ஸ்ட்ரெஸ். அண்ட் அது வந்து அதோட எக்ஸ்டெண்டட் வேர்ஷனாக யூ மே கெட் ஐசோலேட்டட் ஆர் யூ மே ஃபால் இன்டு லோன்லினஸ். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் முடியறதுக்கான வாய்ப்பு தான் வந்து 80 to 90% இருக்குது அப்படின்றதையும் சைக்காலஜிஸ்ட்ஸ் ஹவ் செட். ஆக்சுவலி இந்த ஹோல் வீடியோவும் வந்து நான் வந்து ரிசர்ச் பேப்பர்ஸோ இல்லை சைக்காலஜிஸ்ட் சொல்கிறத மட்டுமே வச்சு நான் பேசலை. ஜென்யூன்லி ஐ வாண்டட் டு மேக் திஸ் வீடியோ. என்னோட மனசுக்குள்ளே இருக்க விஷயத்தை வச்சு தான் நான் வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். பட் ஸ்டில் இந்த சைக்காலஜிஸ்ட் சொல்கிற ஒரு சில விஷயங்களையும் நான் ரெஃபர் பண்ணி அது ரெண்டுத்தையும் நான் மேட்ச் பண்ணி எந்த பாயிண்டில் அது ரெண்டும் மேட்ச் ஆகுது, இதுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஐ எம் மேக்கிங் திஸ் வீடியோ. ஸோ நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், இந்த எமோஷன்ஸை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியலனா இட் மைட் புட் யூ இன் டு ஸ்ட்ரெஸ் ஆர் ஐசோலேஷன் ஆர் லோன்லினஸ் கூட கொண்டு வந்துடும். பட் ஸ்டில் எவ்ரி திங் இஸ் ஃபிக்ஸபிள். அதை மட்டும் எப்போயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகிடும்னு சொல்கிறேன்ல, எந்த மாதிரி ஆனாலும் இட்ஸ் ஃபிக்ஸபிள். ஓகேவா? பட் ப்ரிவென்டிங் இஸ் பெட்டர் தென் ஃபிக்ஸிங் இட். அதாவது டேமேஜ் ஆனதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதை விட அந்த டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை ப்ரிவென்ட் பண்ணுறது இஸ் பெட்டர் இன் வாட் எவர் கேசஸ் இட் மைட் பி. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ், அதாவது லோன்லினஸ்குள்ளே போகிறதோ இல்லை ஐசோலேஷன் ஸ்டேட்குள்ளே போகிறதோ, யூ வில் டெஃபினெட்லி கம் அவுட் ஆஃப் இட். பட் அதுலேருந்து வெளியில் வர வரைக்கும் யூ வில் மிஸ் அ லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கனாலும் யூ வில் பி மென்டலி ஆப்சென்ட் தேர். இந்த ஸ்கூல்லலாம் வந்து ரிப்பீட்டடாக ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நம்ம வந்து இந்த அட்டண்டன்ஸில் ஆன்சர் பண்ணல, இல்லை கிளாஸ் எடுக்கும் போது நம்ம ஐடலாக உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் டீச்சர்ஸ் ரிப்பீட்டடாக எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்கூல்லையும் சொல்லுவாங்க. லைக் இஸ் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் பட் இஸ் மென்டலி ஆப்சென்ட். அந்த மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. மென்டலி ஆப்சென்ட்னா உங்களோட கவனம் வந்து அந்த இடத்துல இருக்காதுன்ற மாதிரியான விஷயம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு இதை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நானும் நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச காமெடி, உங்களுக்கு பிடிச்ச டாபிக்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தால் கூட இட் கெட்ஸ் டிஃபிகல்ட் டு எங்கேஜ் இன் தட் கான்வர்சேஷன். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து லிட்ரலி உங்களை ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி தான், லைக் மென்டலாக உங்களை ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயம் தான் அது. ஸோ வாட்ஸ் மை டேக் ஆன் திஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட எமோஷன்ஸை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாததுனால தான் யூ எண்ட் அப் இன் தி சிச்சுவேஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ உங்களுக்கு தோணலாம், அதுக்குன்னு நம்ம எமோஷன்ஸை வெளிக்காட்டாமலே இருந்தால் நம்மளாம் என்ன மனுஷங்க அப்படின்னு. தட்ஸ் 100% ட்ரூ. யூ கேன் ஆல்வேஸ் ஆர் எப்போவுமே நீங்கள் வந்து உங்களோட எமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். நீங்கள் கோவப்படலாம், அழலாம், திட்டலாம், எப்படி வேணால் யூ கேன் பி. பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கப்போ, அதாவது எமோஷ்னலி ட்ரைவனாக இருக்கப்போ, நம்ம ஒரு டிசிஷனோ ஒரு ஆக்ஷனோ எடுத்துட்டோன்னா அந்த விஷயந்தான் வந்து உங்களை ஹர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயம் ஆர் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எமோஷனலி ட்ரிவனாக இருக்கப்போ ஒரு ஆக்ஷன் நம்ம எடுக்கிறோம், இல்லைனா வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா த டிசிஷன் கோயிங் ராங் ஹேஸ் 80% ப்ராபபிலிட்டி. ஸோ ரிமெம்பர் நாட் டு டேக் எனி ஆக்ஷன்ஸ் ஆர் decisions when you are emotionally driven. So is there any solution for it அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், பீயிங் கான்ஷியஸ் அட்லீஸ்ட் கொஞ்சமாக. எப்பயுமே கான்ஷியஸாக இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா கான்ஷியஸ்னஸ்ன்றது இட் வில் ட்ரெயின் சம் எனர்ஜி ஆர் சம் பேட்ரி ஃப்ரம் யுவர் பிரெயின். ஏன்னா கான்ஷியஸாக இருக்கிறோன்றதே வந்து ஒரு பிரெயினில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கும். அதனால் இட் மைட் ட்ரைன் அ லிட்டில் பிட் ஆஃப் சார்ஜ் ஃப்ரம் யுவர் பிரெயின். ஒரு 5 to 10% கான்ஷியஸாக இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நம்ம டேக்கிள் பண்ண முடியும், நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் பி கான்ஷியஸ். நான் ஒரு 2-3 days முன்னாடி ஒரு கோட்டோ ஒரு விஷயமோ நான் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். அப்புறம் அதை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னென்னா, இஃப் சம்திங் ஹேஸ் அ பாசிபிலிட்டி டு கோ ராங் இட் வில் கோ ராங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நான் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னென்னா, ஒரு விஷயம் தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு உங்கள் மனசு சொல்லுதுன்னா அது எப்பயாச்சும் ஒரு டைம் அது தப்பாக போகும் கண்டிப்பாக. அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து இந்த வீடியோக்கான விஷயங்களும் நான் எழுதிக்கிட்டு இருந்தேன், பாயிண்ட்ஸும் நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஐ குட் ரிலேட் தீஸ் டூ.
எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 5 to 10% கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா, அதாவது என்னை ஒருத்தவங்க கோவப்படுத்திட்டாங்க, ஆர் என்னை ஒருத்தவங்க வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க, இல்லை ஒரு ஷேமாக ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க, அவமானமாக ஃபீல் பண்ண வச்சிட்டாங்கன்னு வைங்களேன், என் மனசுக்குள்ளே ஒரு 1000 தாட்ஸ் போகும். லைக் ஒரு ஆங்கர் எனக்கு ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா, ஓகே இவன் வந்து என்னை கோவப்படுத்தினியா, இன்றைக்கி வந்து உன்னை அடிச்சு மூஞ்சி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் வருது. இல்லைனா வந்து இவனை கெட்ட வார்த்தைகளில் வந்து நம்ம பேசி விட்டுறலாம் அப்படின்னு ஒரு விஷயம் தோணும். பட் இது அந்த கோவத்தினால தான் அவ்வளோ இன்டென்ஸாக தோணுது. கோவம் வந்துருச்சு, யுவர் இன் பீக் ஆங்கர், ஓகேவா? பட் அந்த 5 to 10% கான்ஷியஸ்னஸ் வச்சு இஃப் யூ குட் டாக் டு யுவர் செல்ஃப், அதாவது இப்போ நீ வந்து எமோஷ்னலாக ட்ரிவனாக இருக்க, அதனால் இப்போ இந்த டெசிஷனும் எடுக்காத, இப்போ எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணாத, கொஞ்ச நேரம் டைம் கொடு, இந்த கோவம் குறையும், அதுக்கப்புறம் என்னவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற விஷயத்தை யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு பொறுமை வந்துருச்சு, அந்த கான்ஷியஸ்னஸை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, ப்ரோ யுவர் காட், அந்த ஸ்டேட்டுக்கு நீ போயிடுவேன். ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு ஜென்யூனான ஃப்ரெண்டு உங்கள் கூட இருக்கானா, அவனுக்கு இந்த விஷயத்தில் ஒரு தெளிவு இருக்குன்னா ஹி வில் டெல். அதாவது நீ கோவமாக இருக்கும் போது உங்ககிட்ட வந்துட்டு இப்போ நம்ம இது பண்ணிக்க வேண்டாம், அப்புறமா ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஆளுங்க இருக்காங்க. எனக்கு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் இருக்காங்க. எல்லா டைமும் எல்லோரும் கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இஃப் யூ ஆர் அலோன் என்ன பண்ண முடியும்? ஒன்லி யூ குட் டாக் டு யுவர் செல்ஃப். ஓகே, இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வைங்களேன். உங்களுக்கோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேயோ வந்து உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வருது, ஒரு சிச்சுவேஷனில் உங்களுக்கு கோவம் பயங்கரமாக வந்துடுது, ஒரு பையன் மேலே வந்துடுதுன்னு வைங்களேன். நீங்கள் அந்த இடத்துல ஒரு கோவத்தில் அவனை ஒரு அடிச்சிட்டிங்க, ஆர் அவனை வந்து ஒரு கெட்ட வார்த்தையோ இல்லை ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு சொல்லியோ திட்டிட்டீங்க அப்படின்னா இட் கான் பி டேக்கன் பேக். அது உங்களுக்கே தெரியும், அது திருப்பி எடுத்துக்க முடியாது. சொன்னது தான், அடித்தது தான். அந்த கோவம் தெளிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துச்சுன்னு வைங்களேன். லைக் ஓகே என்னதான் இருந்தாலும் நம்ம அடிச்சிருக்கக்கூடாது, ஓகே என்னதான் இருந்தாலும் நம்ம பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரிக்ரெட் வரும். ஏன்னா யூ ஹவ் ஆக்டட் அவுட் ஆஃப் ஆங்கர். நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது அதை பண்ணல, பொறுமையாக இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு அது தோணாது பண்ணணும்னு. என்னதான் இருந்தாலும் தட்ஸ் அ பிளாக் மார்க் ஃபார் யர் ஃப்ரெண்ட்ஷிப். அது வந்து ஒரு நடந்தது தான், அந்த மாதிரியான விஷயம். என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் நீ என்ன அடிச்சல்ல, என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் நீ என்ன அப்படி திட்டினல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பையனோட பெர்ஸ்பெக்டிவில். அதாவது நீங்கள் அடித்த அந்த பையனோட பெர்ஸ்பெக்டிவில் அது அப்படி தான் இருக்கும் என்னதான் இருந்தாலும். ஸோ பர்சனலி என் லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, டியூரிங் திஸ் டைம் ஆஃப் லாக்டவுன் வீட்டில் நடந்த ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட்டில் ஐ ஜஸ்ட் ப்ரோக் திஸ் கிளாஸ் ஷோகேஸ் இருக்கும் எங்கள் வீட்டில். அதை வந்து நான் கையிலே அடித்து உடச்சிட்டேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இந்த இடத்துல ஒரு ஸ்கார் இருக்கும். ஸோ அதான் நான் அதை கையிலே அடித்து உடச்சதுனால வாட் ஹேப்பன்ட் இஸ் இந்த ஸ்கின் இருக்குல்ல, இந்த ஸ்கின் வந்து அப்படியே இப்படி ஓப்பன் அப் ஆகிட்டு லாட் ஆஃப் பிளட், அவ்வளோ ரத்தம் வந்து நான் படத்தில் கூட பார்த்துருக்க மாட்டேன். அந்தளவுக்கு ரத்தம், ரொம்பவும் ஒரு மாதிரி டிஸ்டர்பும் ஆகிட்டேன், வலிக்குது. அண்ட் வாட் ஹேப்பன்ட் இஸ் அந்த நைட், அதாவது அது நடந்த நைட் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ட்ராமாவாக இருக்கும். இப்போ யோசிச்சா கூட எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அந்த நெக்ஸ்ட் 2 months வாஸ் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரகிள். தூங்க முடியாது சரியா, கையை இப்படியே தான் டாக்டர் சொல்லிட்டார், கையை நீங்கள் இப்படியே தான் வச்சுருக்கணும், தூங்கினாலும் வேறு வழி கிடையாது அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்கள், கையை தூக்கிட்டு எப்படி தூங்க முடியும்? அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் கூட எனக்கு அடிபட்டுச்சு. ஓகே, இந்த விஷயத்தை பற்றி நான் டீட்டெயிலாக அப்புறமா சொல்கிறேன். கான்டெக்ஸ்ட் என்னது, அதான் நான் வந்து இதை பண்ணிவிட்டு லேட்டரான் நான் ரிக்ரெட் பண்ணேன். நான் பண்ண ஒரு சின்ன ஆக்ஷன் அது இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஸ்காராக ஆகிடுச்சு. அது என்ன பண்ணாலும் அதை வந்து மாற்ற முடியாது. அண்ட் ஆல்சோ அந்த 2 months நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன், என்னை சுற்றி இருக்கவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அந்த மாதிரி எமோஷ்னலி ட்ரிவனாக இருக்க அந்த டைம் நான் அதை ஆக்ட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா மேபி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்காது. அந்த மாதிரி எனக்கு ஒரு ரிக்ரெட் இருந்துச்சு. அதுக்கப்புறமும் வந்து நான் ஒரு பீக்கான ஆங்கர் இருக்க மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு இருந்திருக்கு, கோவம் வந்திருக்கு. பட் ஐ வாஸ் ஏபிள் டு ஹேண்டில். அதாவது இந்த 5% கான்ஷியஸ்னஸ்ன்றது எனக்கு நானே சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம். அந்த டைமில் இருந்து நம்ம எப்படியாவது இந்த மாதிரி ஒரு ஆங்க்ரி சுச்சுவேஷனோ இல்லை ஒரு கில்ட் சுச்சுவேஷனோ வாட் எவர் எமோஷனலி ட்ரிவனாக இருந்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் நம்ம இப்போ இப்படி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு மட்டுமான்னு கேட்டால் சூப்பர் பவர்லாம் இது கிடையாதுங்க. நான் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்க யார்கிட்டயா பேசினாலும் அவங்களும் சொல்லுவாங்க, கோவமாக இருக்கப்போவோ இல்லைனா ஏதோ ஒரு எமோஷனலி ட்ரிவனாக இருக்கப்போவோ ஒரு ஆக்ஷன் பண்ணால் அது தப்பாக தான் போய் முடியும் 99% ஆஃப் தி டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்தை நான் அப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கடந்து வந்தாலும், அதாவது நீங்கள் இந்த கான்ஷியஸ்னஸை பில்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு வர்ஸ்டான சுச்சுவேஷன் நடக்குது, யூஆர் பீயிங் எமோஷ்னலி ட்ரிகர்ட், அந்த சுச்சுவேஷனை மட்டும் சால்வ் பண்ணுறதுக்கான விஷயத்தை கண்டுபிடிச்சி அந்த சுச்சுவேஷனை சால்வ் பண்ணி தாண்டி வந்துட்டீங்க
அப்படின்னா ஈவன் ஆஃப்டர் ஃபியூ ஹார்ஸ் ஆர் ஃபியூ டேஸ் ஆர் மந்த்ஸ் நீங்கள் அந்த இன்சிடெண்ட்டை யோசிக்கிறப்போ நீங்கள் பண்ணது கரெக்டுன்னு உங்களுக்கு தோணும். ஹியூமனோட நேச்சரே வந்து ஒருத்தர் உங்களுக்கு வேலிடேஷன் கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றப்போ யூ வில் ஃபீல் த டோப்பமின். அதாவது ஒருத்தர் வந்து சூப்பராக பண்ணியிருக்கப்பா, சூப்பராக இது பண்ணியிருக்க, நீ அன்றைக்கி போட்டு வந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது நேச்சுரலாகவே மனுஷங்களுக்கு பிடிக்கும். நான் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தேன்ல, லைக் இதை நீங்கள் யோசித்து பார்க்குறப்போ உங்களுக்கே வந்து நீங்கள் எடுத்தது கரெக்டு அப்படின்னு தோணுன்றது. செல்ஃப் வேலிடேஷன் ஒரு மேட்டர் இருக்குது. அதாவது வேறு ஒருத்தவங்க வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் வேறு ஒருத்தவங்க வந்து என்னை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் விட, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரைட்டான டிசிஷன் எடுத்துட்டீங்க உங்களோட பாஸ்ட்டில் அப்படின்னு தோன்றப்போ உங்களுக்கே ஒரு செல்ஃப் வேலிடேஷன் வரும். நீங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிப்பீங்க. அது வந்து இட்ஸ் பீக், தட்ஸ் மோட்டிவேஷன், தட்ஸ் சூப்பர் ஃபீலிங். அது உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி டைமில். அண்ட் யூ ஸ்டார்ட் பில்டிங் தட் கான்ஷியஸ்னஸ் மட்டும் இல்லை, இந்த செல்ஃபான வேல்யூஸ் இருக்குல்ல, அதை பில்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு இனிஷியல் புஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் தட் ஐவ் டாக்ட் அபவுட் டில் நவ் வில் ஸ்டாப் யூ ஃப்ரம் ஹர்ட்டிங் சம் ஒன் எல்ஸ், ஆர் உங்களையே கூட நீங்கள் ஹர்ட் ஆகாமல் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ டிஃபென்ஸ். ஸோ இந்த பாட்காஸ்ட்டை நான் கன்க்ளூட் பண்ணுறப்போ கூட நிறைய விஷயம் என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அண்ட் இதை பற்றி பேசுகிறதுக்கும் இன்னும் நம்மளுக்கு நிறைய இருக்குது. இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக கூட பேசுவோம், இதுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றத. அண்ட் டு பி ஹானஸ்ட், a lot of efforts have been put into this video or whatever video I do. ஏன்னா நான் வந்து என்னை போட்டு என் மைண்டை புழிஞ்சு சில விஷயங்களை உள்ளேருந்து எடுக்கணும். இன் சம் கேசஸ் இந்த மாதிரியான ஒரு சில வீடியோஸில் ஐ ரெஃபர் டு அதர் ரிசர்ச் பேப்பர்ஸ், சைக்காலஜிஸ்டோட இன்டர்வியூஸ், அந்த மாதிரிலாம் நான் வந்து ரிசர்ச் பண்ணி ஐ ஹவ் டு கம்பைன் போத் ஆஃப் திஸ். அதாவது இவங்க சொல்கிறது நம்ம லைஃப்பில் ரிலேட் ஆகுதா, அவங்க ஏதோ ஒன்று சொன்னதை நான் அப்படியே வந்துலாம் இங்கே சொல்ல மாட்டேன். அவங்க சொன்னது என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ரிலேட் ஆச்சுன்னா அதை அப்படியே இப்படி கொண்டு வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் அது எப்படி ஆக்ட் ஆகுது, அண்ட் ஆல்சோ சம் ஃபேக்ட்ஸ், இதெல்லாம் வச்சு தான் வந்து ஐ மேக் மை வீடியோஸ். அண்ட் அதான் என்ன சொல்ல வந்தேன்னா, லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் ஹேவ் பின் put into all of my videos and especially in the kind of videos. So please do subscribe my channel and it would be nice if you could drop a like and உங்களோட thoughts என்னன்றதை you can drop down in the comments. and உங்களை அடிக்கடி ஹர்ட் பண்ணுற ஒரு பர்சனோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு வேற ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். I will catch you up in my next video. Until then, it's bye from Simta and you're listening to Porapokil Podcast. Parata